வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ஸ்கூல் முடிஞ்சதும் கோபி இனியாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. கோபி சொல்றாரு, நீ கவலைப்படாத இனியா, சீக்கிரமாவே உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க. கோபி சொல்றாரு, உன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு, இல்லாட்டினா அன்னைக்கு மாதிரி அவ எல்லா இடத்துலயும் தேட போறா, பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. இனியாவும் இப்போ பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. கோபியோட நம்பர் பார்த்த உடனே பாக்கியா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் இனியா கூப்பிடுறாங்க. ஜெனி சொல்றாங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது ஆன்ட்டி, அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இனியா பாக்கியாட்ட சொல்றாங்க, இன்னைக்கு ஈவினிங் டேடி என்னை டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, ஸ்கூல் பஸ்ல என்னை தேடாதமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வேகமா கட் பண்ணிடுறாங்க. ஜெனி இனியாவா பேசின ஆன்ட்டி அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, ஆமா இனியா தான் பேசினா, இன்னைக்கு ஈவினிங் அவ அவங்க அப்பா கூட வராலாம், அதை சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இனியா பாப்பாவுக்கு இவ்வளோ அலட்சியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு செல்வி சொல்றாங்க. நான் அவளை அவ அப்பா கூட போக கூடாதுன்னு சொல்லிடுவேணும்னு பயம் அவளுக்கு, அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க பாக்கியா. நீ கவலைப்படாதக்கா, உன்னோட பிள்ளைங்க உன்னை புரிஞ்சுட்டு கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு செல்வி சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க உங்க கூட இருக்கிறோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அடுத்ததா அமிர்தா எழில பாக்குறதுக்காக வராங்க. எழில் சொல்றாரு, என்னோட படம் டிராப் ஆகுறத பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா வீட்டுல இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க எழில், இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து நீங்க கண்டிப்பா பழையபடி வருவீங்க அப்படின்னு அமிர்தா ஆறுதல் சொல்றாங்க. எங்க வீட்லயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல படமும் டிராப் ஆயிருச்சு, இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு மேல அவநம்பிக்கை வருதுல்ல அப்படின்னு கேக்குறாரு எழில். நான் எதுக்கு அப்படின்னு நினைக்க போறேன், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அமிர்தாவோட கையை பிடிச்சு எழில் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அத ப்ரொடியூசரோட பொண்ணு பாக்குறாங்க. எழிலோட ஃப்ரெண்ட் போய் கேக்குறாங்க, வெளியில உங்களோட டைரக்டர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, யார் அது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க பேரு அமிர்தா, எழிலும் அமிர்தாவும் லவ் பண்றாங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு அவர் சொல்றதை கேட்ட உடனே ப்ரொடியூசரோட பொண்ணுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்ததா கோபி இனியாவை ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. மாயு இனியாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க. நான் மறுபடியும் நம்ம ஸ்கூல்லே சேர்ந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு டேடி என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இனியா. மயு வீட்டுக்குள்ள வாங்கக்கா அப்படின்னு இனியாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இனியாவை பார்த்த உடனே ராதிகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இனியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனியா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. ராதிகா அண்ணன் இப்ப இங்க வராரு, யார் இந்த புது கெஸ்ட் அப்படின்னு கேக்குறாரு. இது இனியா அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் இனியாவா, உன்னோட டேடி எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இனியா கோபிட்ட சொல்றாங்க, வீட்டுக்கு போலாம் டேடி, வீட்டுல தேடுவாங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க. கோபி அதனால இனியாவை கூட்டிட்டு இப்ப வெளியில வந்துடுறாரு. அடுத்ததா பாக்யா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற லேடிஸை கூப்பிட்டு பேசுறாங்க. முதல் முறையா நம்ம கல்யாண மண்டபத்துல போய் சமைக்க போறோம், அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் 2 நாள் நம்ம அங்க மண்டபத்துல தான் தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு காலையில வேன் வரும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எல்லாருமே அதுக்கு சம்மதம் சொல்றாங்க. அடுத்ததா எழில் ப்ரொடியூசரை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டோம் சார், அதான் போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க முதல் பட வாய்ப்பை எனக்கு கொடுக்கலைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு அடையாளம் இல்லாத ஆளாதான் சார் நான் சுத்திட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க 2வது படமும் கூப்பிட்டு எனக்கு கொடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பு சார் அப்படின்னு சொல்றாரு. உங்க கூட சேர்ந்து 2வது படம் பண்ண முடியல அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் சார் அப்படின்னு எழில் சொல்றாரு. என்னால சரி பண்ணக்கூடிய விஷயமா இருந்தா கண்டிப்பா நான் சரி பண்ணியிருந்திருப்பேன், ஆனா அது என்னால முடியல சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.